என்னோட மனைவியும் என்னோட 2 குழந்தைங்களையும் காணோம். கிட்ட இருக்கிற ஷாக்கஹோலா காட்டுக்குள்ள வந்து ஜீசஸை காமிக்கிறாருன்னு ஒருத்தர் சொன்னாரு. அதை கேட்டு இவங்களும் உள்ளுக்குள்ள போனாங்க. போய் 1 மாசம் ஆகுது. அந்த காட்டுக்குள்ள அவங்கள போய் எங்க தேடுறதுன்னு எனக்கு தெரியல. அவங்கள காணோம். தயவு செஞ்சு அவங்கள காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ்க்கு ஆச்சரியம். ஏன்னா இது முதல் கம்ப்ளைண்ட் கிடையாது. போலீஸ் வந்து இவ்வளோ கேசஸ் அக்யூமுலேட் ஆனதுக்கப்புறம் உண்மையிலே அதுக்குள்ள என்னமோ நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உள்ளுக்குள்ள விரைந்து போய் பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்குது. ஒரு பிணம் மேலே மண்ணு மேலே அப்படியே கிடக்குது. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது அவங்க இன்னும் பிணமாகலை. அவங்க சாகிறதுக்கு படுத்து காத்துட்டு இருக்காங்க மரணத்துக்குன்னு. சாப்பாடே இல்லாமல் ஒரு உடம்பு இருந்துச்சுன்னா, மாசக்கணக்காக இருந்துச்சுன்னா எவ்வளோ ஒல்லியாக போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க. பதறி போன இந்த போலீஸ் இருந்துக்கிட்டு இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு கிட்ட தோண்டி பார்க்குறாங்க. உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சவக்குழி இருக்குது. அந்த சவக்குழிக்குள்ள 5 பேர், ஒரே குடும்பத்தை சார்ந்த அப்பா அம்மா குழந்தைங்க 3 பேர் எல்லாருமே புணமா கிடக்குறாங்க. பதறி போன இந்த போலீஸ் இருந்துக்கிட்டு யார் இந்த கம்ப்ளைண்ட், யாரோட குடும்பம் இதுன்னு பார்த்தா இது வரைக்கும் மிஸ்ஸிங்னு சொன்னா கம்ப்ளைண்ட்லேயே இல்லாத ஒரு பர்டிகுலர் குடும்பம். அப்போ மிஸ் ஆனவங்க, ஏய் இந்த காடை ஃபுல்லாக தோண்டுங்கடா அப்படின்னு சொல்லி காடை ஃபுல்லாக தோண்டி பார்த்தா காட்டுக்குள்ள கண்டினியூஸா கிட்டத்தட்ட 700 பிணங்கள் கண்டுபிடிக்கப்படுது. அந்த 700 பேர்ல கிட்டத்தட்ட 200 பேர் வந்து சாகிறதுக்கு ரெடியா உயிரோட சவக்குழிக்குள்ள படுத்து கிடக்குறாங்கன்னு தெரியுது. அவங்களெல்லாம் போய் உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்கு காப்பாத்துறதுக்கு போலீஸ் வழி பார்த்துட்டு இருக்காங்க. இத்தனை 100 பேரை வந்து மண்ணுக்குள்ள புதைக்கிற அளவுக்கு யாரா காரணம், எதுக்குடா இதெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி போலீஸ்க்கு இருக்கிறப்போ ஒரு டாக்ஸி டிரைவர், மெக்கன்சின்னு சொல்லப்படுற ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து எப்படி கிட்டத்தட்ட 400 பேர் இறந்து போகிறதுக்கும் 600 பேர் இன்னமும் காணாம ஒவ்வொரு பிணமா வெளியே எடுத்துட்டு இருக்கிறதுக்கு காரணமாகவும் 100 பேர் ஐசியூல இருக்கிறதுக்கு காரணமாகவும் இருக்காருங்கிறதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன தெரியுமா? அந்த டாக்ஸி டிரைவர் நூற்றுக்கணக்கான இப்படி செத்து போறவங்க இருக்காங்கல்ல, ஜீசஸை காமிக்கிறேன் வாங்கன்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க சாகிற நிலைமையில இருக்கிறப்போ இவங்களோட ஆர்கன்ஸை வெட்டி எடுத்து பிசினஸ் பார்த்துருக்காங்கிறது தான் இருக்கிறதுலே கேவலமான விஷயம். கடவுளோட பேரை சொல்லிட்டு ஏமாத்துறவங்க நம்ம ஊருக்கு புதுசு இல்லை. ஆனால் இவ்வளவு கேவலமான கொடூரமான ஒரு மிருகத்தை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அண்ட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு அது ஒரு சின்ன ஃப்ரீயான விஷயம், பட் எனக்கு அது ஒரு மிகப்பெரிய கெஸ்டர். இந்த மாதிரி உலக விஷயங்களை பேசுகிறப்போ கேட்கறதுக்கு இத்தனை பேர் கூட இருக்காங்கங்கிறது. கென்யா இந்த நாடே வந்து ஜென்ரலாகவே ரொம்ப ரிலீஜியஸாகவும் மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கிற ஒரு பர்டிகுலர் நாடாக தான் இருந்துட்டு இருக்குது. கென்யாவில் மெக்கன்சின்னு சொல்லப்படுற ஒரு டாக்ஸி டிரைவருக்கு வந்து 3 மனைவிகள் இருக்காங்க, 7 குழந்தைங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் வந்து இவர் கோவிட் வர நேர காலகட்டத்தில் வந்து இவர் ஒரு விஷயத்துக்கு ஆல்ரெடி ஃபேமஸாக இருக்கார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பேச ஆரம்பிச்சார்னால் கேட்குறவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக போட்டு இவரை விட பெட்டராக பேசுறதுக்கு ஆளே இல்லடான்னு சொல்கிற அளவுக்கு செம்மையாக பேசுவார். இவர் எதை பற்றி பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கடவுளை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இவர் வந்து மக்கள் வந்து இதை தான் பண்ணணும் அதை தான் பண்ணணும்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து பேசிக்காக ஒரு சொற்பொழிவு ஆற்றவர். ஓகேவா? நம்ம ஊரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வந்து கடவுள் என்ன சொல்கிறாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவர் இவரை பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் ஆல்ரெடி இவர் நம்பிட்டு இருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேக்சின் வந்து போட்டோன்னா டைரெக்டாக வந்து ஹெல்லுக்கு போயிடுவோம், ஸோ வேக்சின் போடக்கூடாதுன்னு சொல்லி கோவிட் அப்போ பேசியிருக்காரு. டெவில்ஸும் டாக்டர்ஸும் ஒன்று, அதனால மருத்துவத்தை நம்பவே கூடாது, டாக்டர்ஸ் வந்து சாத்தானுக்காக வேலை பார்க்குறவங்கன்னு பேசியிருக்காரு. அப்புறம் வந்து எஜுகேஷன் வந்து ஈவிலோட ஒர்க் ஷாப்பு, அதாவது சாத்தான் வந்து காதில் நம்மக்கிட்ட வந்து கெட்ட விஷயத்த சொல்லணும்னா அதுக்கு எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணிக்கும். அதனால எஜுகேஷன், ஸ்கூலுக்கு யாரும் குழந்தைங்க அனுப்பாதீங்க, காலேஜ்க்கு யாரும் குழந்தைங்க அனுப்பாதீங்கன்னு பேசியிருக்காரு. அப்புறம் ஜுவல்ஸ் போடுறது வந்து சாத்தானுக்கு நம்ம வந்து வேலை செய்கிற மாதிரி, அதனால யாருமே ஜுவல்ஸ் போடக்கூடாதுன்னு பேசியிருக்காரு. அப்புறம் உலகத்தையே வந்து இலுமினாட்டி தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்குது, உலகம் வந்து இலுமினாட்டி கைக்கு போயிடுச்சு, அதனால வந்து உலகத்திலேயே தப்பிச்சு நம்ம எல்லாருமே ஜீசஸ் கிட்ட போகிறது தான் அல்டிமேட் விஷயம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஓகேவா? இதெல்லாம் இவர் பேசிட்டா மாதிரி நிம்மதியாக சுற்றிட்டு இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்பப்போ இந்த மாதிரி பேசுவார், அடிக்கடி ஜெயிலில் போடுவாங்க, அதுக்கப்புறம் பெயிலில் வெளியே வருவார். இது வந்து அவங்க ஊரில் வந்து ஒரு ஹாபியாகவே அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பட் லேட்டராக ஒரு விஷயம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களை வந்து கூட்டம் கூட்டமாக ஏமாத்தணும்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷாக்கஹோலா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காட்டுக்குள்ளே வந்து இவர் குட் நியூஸ் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கிறாரு. சர்ச்சுன்னு சொல்கிறப்ப நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பெரிய பில்டிங்லாம் கிடையாது, அந்த இடத்துல கூட்டு பிரார்த்தனை அந்த மாதிரி. ஓகேவா? காட்டுக்குள்ளே ஆப்பிரிக்கா காடுன்னு சொல்கிறப்ப நம்ம அமேசான் காடு மாதிரிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. கண்ணு கெட்டின தூரத்துக்கு ட்ரையான இடம், ஒரே ஒரு நதி ஓடிட்டு இருக்கும், முள் செடியா இருக்கும், இந்த மாதிரி ஒரு காடு. ஓகேவா? ட்ரையான காடு, நாட் எ வெரி ஹாப்பி கிரீனரி
நோ, அந்த மாதிரி ஃபாரஸ்ட் கிடையாது, ட்ரையான ஃபாரஸ்ட். ஓகேவா? இந்த ஷாக்கஹோலா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் ஃபாரஸ்ட்டுக்குள்ள இவர் குட் நியூஸ் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சுட்டு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவர் ஒரு ஊரா போய் பேசுவார்ல, ஸோ ஊரா போய் பேச வேண்டியது, உண்டியல் கொடுக்க வேண்டியது, காசு வர வேண்டியது, அந்த காசை வச்சுக்கிட்டு சர்ச்சில் நீங்கள் வாங்கன்னு சொல்றது, சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஜீசஸை பார்க்க முடியும்னு சொல்லி இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து சில கண்டிஷன்ஸை போடுறாரு. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னைக்கு இலுமினட்டி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற உலகத்திலிருந்து உங்களை நான் காப்பாற்றி சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சொர்க்கத்தில் நீங்க ஜீசஸை பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ராமிஸ் பண்றாரு. அதுக்கு நீங்க இந்த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை, இதெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டு வந்தீங்கன்னா என் கூட நீங்க ஜீசஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஷாக்கஹோலா அப்படின்னு சொல்லப்படுற காடே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிமோட்டான ஒரு பர்டிகுலர் ஏரியா. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தண்ணி இல்லாத காடு அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஏரியாலாம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி கூட வராத ஒரு ஏரியாவாக இருக்கும். அந்த மாதிரி ஏரியாவுக்கு உன்னை மாற்றி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் மிரட்டுவாங்க. அங்கே ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி வந்து இது உண்மையிலே காடு. ஓகேவா? உள்ள ஒன்றுமே கிடையாது, டீப்பான ஒரு பர்டிகுலர் ஃபாரஸ்ட், அதுக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அந்த சர்ச்சில் வந்து இவர் இந்த கண்டிஷன்ஸ்லாம் போடுறாரு. இதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காட்டுக்குள்ளே மட்டும்தான் வந்து ஜீசஸை பார்க்க முடியும். அதாவது ஜீசஸை நீங்கள் பார்க்கறதுக்கு ஹெவனுக்கு போகிறதுக்கான வழி வந்து இந்த காட்டில் புதைக்கப்பட்டால் மட்டும்தான் உண்டு. ஓகேவா? ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தனியாக சாமி கும்பிட முடியாது, குரூப்பாக சாமி கும்பிட்டா மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து சொர்க்கத்துக்கு போக முடியும். ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களோட க்ளோசஸ்ட் பார்ட்னராக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், சொந்த குழந்தையாக இருக்கட்டும், பட் நீங்கள் இங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் யார்கிட்டையும் வெளி உலகத்தில் பேசக்கூடாது. பேசிட்டீங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற யாருமே ஜீசஸை பார்க்க முடியாமல் போயிடும். நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் இருக்கிற மார்க் ஷீட்ஸ், பர்த் சர்டிஃபிகேட், உங்களுக்குன்னு இருக்கிற கவர்மெண்ட் ஐடி கார்டு, அப்புறம் வந்து டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே எரிச்சிருங்க. உங்களோட பழைய ஐடென்டிட்டி, இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஐடென்டிட்டி எல்லாத்தையும் எரிச்சிட்டு இந்த காட்டுக்குள்ளே நீங்கள் வாங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் பட்டினி இருக்கணும், பேசிக்காக ஃபாஸ்டிங் இருக்கணும். ஜீசஸை பார்க்கறதுக்கான ஒரே வழி வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது மட்டும்தான். நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து கடைசியில் நீங்கள் செத்ததுக்கப்புறம் உங்களை வந்து ஒரு டப்பாக்குள்ளே போட்டு நாங்கள் புதைச்சி வச்சிருவோம். அப்படியே நீங்கள் வந்து ஹெவனில் என்டர் ஆகி ஜீசஸை பார்த்துருவீங்க. சப்போஸ் நீங்கள் சாகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டீங்கனால் எங்ககிட்ட ஆட்கள் இருக்காங்க, அவங்க உங்களை அடித்து சாகடிப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அதுக்கடுத்து ஓகே இதெல்லாம் இல்லை, ஆனால் வந்துட்டு நீங்கள் பாதி நேரத்தில் வேணாம்ப்பா, நான் ஜீசஸை கொஞ்சம் ஒரு செத்ததுக்கப்புறம் ஒரு 60 வருஷம் கழிச்சு பார்த்துக்கிறேன், இப்போமே செத்து நான் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, நான் இப்போ தான் பிறந்து ஒரு 5-6 வருஷம் ஆகுது, ஒரு குழந்தை கூட இந்த மாதிரி டிசைட் பண்ணுச்சுன்னா அந்த குழந்தையும் அங்கே அடித்து கொன்று கூட்டத்தோட கூட்டமாக உள்ளே போடப்படும். நான் வந்ததுக்கப்புறம் நோ ரிட்டர்ன். இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டீங்கன்னா வாங்க, உங்ககிட்ட நான் ஜீசஸை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரா பேசியிருக்காரு. எப்படி இது கவர்மெண்டோட அத்தாரிட்டிஸ் கண்ணில் படாமல் இருந்திருக்குதுன்னு தெரியல. ஆனால் இவரை ஃபாலோ பண்ணுறவங்க கவர்மெண்ட்டுக்குள்ளேயே நிறைய பேர் கென்யாவில் இருந்திருக்காங்க. ஆனால் இதை கேட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து இவரோட காட்டுக்குள்ளே போயிருக்காங்க. இந்த ஷாக்கஹோலா அப்படின்னு சொல்லப்படுற காட்டில் வந்து கிட்டத்தட்ட 800 ஏக்கருக்கு வந்து பல இடங்கள்ல பிணங்கள் வந்து எடுக்கப்பட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. இது ஒரு இடம் கிடையாது. போலீஸ் அங்கே போய் பார்க்குறப்போ அங்கே இருக்கிற காட்சி என்ன இப்போ நம்ம பார்க்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, குடிசையில் வந்து ஒவ்வொருத்தங்களா உட்காந்துட்டு இருக்காங்க. பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் பில்டிங்லாம் கிடையாது, குடிசை. அவங்கவுங்க குடிசை வச்சுக்கணும், அவங்கவுங்க பிளான்டேஷன்லாம் வச்சுக்கணும். ஓகேவா? உள்ளுக்குள்ள வந்து ஒரு வாரத்துக்கு நல்லா சாப்பிடலாம், நல்லா வந்து என்னன்னாலும் ஃபன் பண்ணலாம். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பசியில் வந்து இருக்க ஆரம்பிக்கணும். குழந்தைங்க வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள தலையிலேயே அடித்து கொன்று உள்ள புதைச்சு சாகடிக்க வச்சிருது. அங்கே பசிங்கிற ஒரு நேரமா வந்து தாங்கவே முடியாத பசின்னு இருக்கப்போ அவங்களை கொண்டு உள்ளுக்குள்ளே போட்டுருவாங்க. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ஒருத்தங்க உயிரோட இருக்கிறப்பமே புதைச்சி வச்சிடுறாங்க. செத்ததுக்கு அப்புறம் கிடையாது, சாக போகிற தருவாயில் இருக்கிறப்பமே வந்து அவங்கள பரியலில் போட்டு உள்ளே புதைச்சி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்து ஜீசஸை போய் பார்ப்பாங்கங்கிறது இங்கே இருக்கிற மூட நம்பிக்கையோட உச்சக்கட்ட கேவலமான உச்சகட்டம். வாயில் நல்லா வருது, அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு இருக்கேன். பட் எனிவே இப்படியே போயிட்டு இருக்கப்போ மதன் அந்த ஆர்கன் அப்படின்னு சொன்னேன்ல, ஸோ இதை தான் நம்பிங்க இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் உள்ளுக்குள்ளே போய் இந்த பிணங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா எடுக்கிறப்போ, நிறைய பேரை காப்பாற்றுறப்போ எல்லாரோட உடல்லையுமே வந்து போஸ்ட்மார்ட்டம் அப்போ ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. உயிரோட இருக்கிறவங்க கிட்ட கூட வந்து கட் மேக் பண்ணப்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட உடல் உறுப்புகள் வந்து அவங்களோட உடல்லேருந்து எடுக்கப்பட்டிருக்குதுன்னு போலீஸ்க்கு இப்போ தெரிய வருது. மெக்கன்சிங்கிற இந்த ஒரு ஆள் கிட்ட இவ்வளோ பண்ணி மக்கள்கிட்ட ஜீசஸை காமிக்கிறேன்னு கடவுள் நம்பிக்கையை தூண்டி விட்டு கடைசியில் ஆர்கன் திருடனா நீ அப்படிங்கிற ஆங்கிளில் வந்து இப்போ போலீஸ் அவன் மேலே கேஸை போட்டிருக்காங்க. முதல்ல இது வந்து முழுக்க கொலை கேஸ் போடப்பட்டிருந்தாலும் பட் இவன் எவ்வளோ கணக்கில் ஆயிரக்கணக்கான மக்களை இவன் தூண்டி விட்டு இந்த மாதிரி சாகடிச்சிருக்கான்னு தெரிஞ்ச உடனே இவன் மேலே தீவிரவாத கேஸே போட்டிருக்காங்க. கென்யாவோட கவர்மெண்ட் பிரசிடென்ட் அவருமே வந்து இந்த சாமி நம்பிக்கையில் இருக்கிறதா நான் சொன்ன மாதிரி கென்யா வந்து ரொம்ப ரிலீஜியஸான மூட நம்பிக்கைகளோட உச்சக்கட்ட கண்ட்ரி தான். ஆனால் அவரே என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா,
நானும் சாமி கும்பிடுறவன் தான், ஆனால் எந்த சாமியும் செத்து வந்து என்னை பாருன்னு சொல்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே இவரை புறக்கணிக்கிறாரு. இப்போ இவர் இது வரைக்கும் ஒரு மதத்தில் உள்ள பரவாயில்ல, இவர் மேலே இவர் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு நிறைய கெஸ் அதுன்னு இருக்குது. ஒன்று மணி பவர், இல்லை நம்பிக்கை, ரெண்டில் ஏதோ ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி ஒவ்வொரு டைமும் வெளியே வந்திருக்காரு. பட் இந்த முறை இவர் ஸ்ட்ராங்காக மாட்டிக்கிட்டதுனால ஆயிரக்கணக்கான பேர் செத்துட்டாங்கிறதுனால போலீஸ் வந்து இவர் மேலே தீவிரவாத கேஸே போட்டு உள்ளுக்குள்ளே வச்சிருக்காங்க. அடுத்து இவர் வந்து இதுக்கு தான் ஆக்ஷன் எடுக்கப்படுவார்னு சொல்றாங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்க இருந்து அந்த பிணமா புதைக்கப்பட்டவங்க காப்பாத்தி வெளியே கொண்டு வந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்போ ஏங்க இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க, நாங்க ஜீசஸை பார்க்கறத நீங்க நிறுத்துறீங்க, நீங்க உங்ககிட்ட எல்லாம் நாங்க பேசவே கூடாது, எங்களை ஃபோர்ஸ் பண்ணி சாப்பாடு கொடுக்காதீங்கன்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்து ஹாஸ்பிட்டல்ல செத்து போனவங்க இருக்காங்க. எங்களை விடுங்க, நாங்க சாகணும், நாங்க செத்தாதான் ஜீசஸ்க்கு போவோம், எங்களை அங்கேயே போய் புதைங்கன்னு சொல்லி தற்கொலை பண்ணவங்க இருக்காங்க. இப்படி இன்னமும் காப்பாத்தினாலும் மென்டலாக பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டதுனால இன்னமும் இந்த மாதிரி நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. இதில் இன்னும் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 600 பேரை இன்னமும் மிஸ்ஸிங்னு போட்டு வச்சிருக்காங்க. தோண்ட தோண்ட ஒவ்வொரு பிணங்களாக வெளியே கிடச்சிட்டு இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் வந்து சொன்னார்ல, தன்னோட மனைவி குழந்தைங்களெல்லாம் காணோன்னு, அவரோட குடும்பமும் இதில் ஜீசஸை பார்க்குறேன்னு சொல்லி பிணமா இப்போ மண்ணுக்குள்ளே புதஞ்சு கிடக்கிற குடும்பம் தான். இவ்வளவும் எதுக்காக? ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்காகவும் காசுக்காகவும் இவ்வளோ பெரிய ஸ்கேம் நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே கேட்க முடியாத அளவுக்கு கென்யாவில் இப்போ நடந்திருக்குது. எப்போவோ இல்லை, மே மாதம் 2023 இன்னமும் பிணங்கள் வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல 100 பிணங்கள்னாங்க, அதுக்கப்புறம் 200நாங்க, 300நாங்க, 400ங்கிறாங்க, இப்போ 500ங்கிறாங்க, இதுக்கும் மேலே போகுங்கிறாங்க. 600 பேரை இன்னும் காணோங்கிறாங்க. தெரிஞ்ச கணக்கு இது, தெரியாமல் கணக்கு எத்தனை? எல்லாமே எப்படி? உங்ககிட்ட நான் சாமியை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பர்டிகுலர் ஏமாற்று வேலையை வச்சு தான். சாமி கும்பிட்றது தப்பு கிடையாது, எனக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது. ஆனால் கடவுள் நம்பிக்கைங்கிற பேரில் என்கிட்ட காசு தான், நான் உங்ககிட்ட சாமியை காமிக்கிறேன்னு சொல்கிறவங்க இருக்காங்கல்ல, தயவு செஞ்சு உங்ககிட்ட என்றைக்குமே விழுந்துடாதீங்க. இந்த மாதிரி உலகத்தில் நடக்கிற கொடூரமான சம்பவங்கள், முக்கியமான சம்பவங்கள், இதெல்லாம் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வேறு ஏதாவது இருக்குதுனாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியானாலும் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் உங்ககிட்ட நான் பர்சனலாக கேட்கணும்னு நினைக்கிற ஒரு பர்டிகுலர் கேள்வி, இந்த மாதிரி மூட நம்பிக்கையில் மக்கள் விழக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மக்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ்.